மகாபாரதத்தை இழிவுபடுத்தி பேசியதாக நடிகர் கமல்ஹாசன் மீது கும்பகோணம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதே குற்றச்சாட்டில் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் நீதிமன்றத்திலும் கமல்ஹாசன் மீது ஏற்கனவே வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. நான் முன்னாடி செல்ஃபோனில் பேசுகிறோன்னு சொல்லிக்கிறோம். இன்னும் ஆணவ படுகொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊராகவும் பெண்ணை ஆதிக்கம் செய்வதை ஒரு பெருமையாகவும் நினைத்து கொண்டு இன்னும் மகாபாரதத்தில் அந்த அந்த சூதாட்ட படலத்தை விட்டு மீண்டதாகவே தெரியவில்லை. நம்ம அதை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மகாபாரதத்தில் நீங்கள் மகாபாரதப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் கூட அந்த ஒரு அத்தியாயத்தை விட்டு நீங்கவே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆணவ படுகொலை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சையில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் இந்த கருத்தினை முன்வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் இந்து மக்கள் கட்சியினர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாலா தாக்கல் செய்த அந்த மனுவில் பெண்களை வைத்து சூதாடுவதை அங்கீகரிப்பது போன்றும் மகாபாரத நூலால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடைபெறுவது போலவும் கமல்ஹாசன் பேசியதாக கூறப்பட்டுள்ளது. நடிகர் கமல்ஹாசனுக்கு அபராதம் விதித்து அதிகபட்ச தண்டனை வழங்குமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதே குற்றச்சாட்டில் நெல்லை மாவட்டம் வள்ளியூரிலும் கமல்ஹாசன் மீது ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டுள்ளது.